ஹாய், குட் மார்னிங், வணக்கம். ஒரு கப்போடு ஒரு சிந்தனை. நான் இன்னைக்கு உங்கள் கூட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம் டாபிக் பேசலாம்னு நினைக்கிறேன். அது ஹியூமன் ரிசோர்ஸ் வேல்யூ, மனிதனுக்குரிய வேல்யூஸ், அதாவது பெறுமதி எப்படி உருவாக்கப்படுது. நான் அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். சாதாரணமாக இருக்கிற சில பேர் பெரிய பதவிக்கு குயிக்காக வராங்க, அல்லது சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த கட்டமைப்புக்குள்ளே போகிறாங்க. பெரிய பொறுப்புகளோடு இன்றைக்கி அவங்க எப்படி தெரிஞ்சிட்டு இருந்தால் இன்றைக்கி இப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கு வெறுமை கல்வி அறிவு மட்டும் காரணமானு சொன்னால் நிச்சயமாக இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கல்வி கட்டாயம் தேவைதான். இன்றைக்கி மாணவர்கள் இதை பார்த்துட்டு இருந்தால் சில நேரம் நீங்கள் தப்பாக எடுத்துடக்கூடாது. கல்வி அடிப்படை, ஆனால் அது மட்டுமே காரணம் என்று சொல்ல முடியாது. அதுக்காக இன்னொன்று கேட்கலாம், நீங்கள் அப்போ அப்பா அம்மா பெரிய பதவியில் இருக்கணுமா, அல்லது பெரிய பணக்காரராக இருக்கணுமா? அதுவும் தேவையில்லை, நிச்சயமாக இல்லை. அல்லது நாம் இந்த குடியில் தான் பிறந்திருக்கணும், இந்த சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் அதுக்கு காரணமாக? அதுவும் கிடையாது. அப்போ என்ன காரணத்தால் ஒவ்வொருத்தரும் முன்னேறுறாங்க, நல்லா ஸ்டாண்டர்டாக வராங்கன்னா, அவங்க ஸ்டேட்டஸுக்கு உயர்வுக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம்னா ஹியூமன் ரிசோர்ஸ் வேல்யூ. எஸ், அவர்களுடைய சமுதாய மதிப்பீடு என்றதை அவங்க எப்போவுமே மேம்படுத்திக்கிறாங்க. அதுக்கு 7 காரணங்களை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும்னா இன்றைக்கி கூட நம்மளோட லைஃப்பில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அது நீங்கள் யாராகவும் இருந்துட்டு போகலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு ஜாபில் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஏன் வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியாக கூட இருக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் ஹியூமன் ரிசோர்ஸ் வேல்யூ என்றால் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் வேல்யூக்குள்ளே என்னென்ன வரப்போகுது என்றதை நம்ம ஒன்று பார்த்துடலாமா? நான் லெசன் மாதிரி செய்யலை, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஒரு கப்பில் டீ குடித்து முடிக்கிற அந்தளவு டைமுக்குள்ளே தான் நான் இந்த மெசேஜ் உங்களுக்கு நான் பாஸ் பண்ணுறது தான் என்னுடைய டார்கெட். ஓகே, முதலாவது சொல்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கிலீஷில் சொன்னேன், தமிழில் பொறுப்பு உணர்வு. அது என்ன பொறுப்புணர்வு? சாதாரணமாக எல்லாருக்குமே நம்ம பொறுப்புணர்வுன்னா தெரியும். பட் இந்த இடத்துல நான் பொறுப்புணர்வுன்னு சொல்கிறது, நாம் ஆற்றும் பணிக்கு நாங்கள் தான் 100% பொறுப்புணர்வோடு செயல்படணும். இப்போ நம்ம ஒரு வேலையில் இருக்கோம், அந்த பணிக்காக நம்ம அமர்த்தப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன வேலை செய்கிறோம்னா அந்த பதவியை வேணால் நம்ம சொல்லலாம், ஆனால் ஆற்றப்படும் காரியத்துக்கு நாங்கள் தான் அதன் விளைவுகளுக்கும் காரணம் என்ற முடிவில் நம்ம ஆற்றணும். ஆனால் நிறைய பேர் அதை செய்கிறதில்ல. அங்கே கொடுக்குற ஜாபில் கொடுக்குற சேலரிக்காக, அல்லது இப்போ நம்ம 8 to 5 o'clock ஒரு ஒர்க் போகிறோம்னா 8 to 5 அந்த ஜாபுக்காக, அந்த டைமில் மட்டும் நான் வேலை செஞ்சால் போதும், அல்லது நான் என்னுடைய பதவிக்கு இவ்வளவு தான் சொல்லப்பட்டிருக்கு, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க, அதுக்கு மட்டும்தான் வேலை செய்கிறேன். அப்படி இல்லை. நம்மக்கிட்ட ஒரு பணி ஒன்று அமர்த்தப்பட்டிருக்கோம், அல்ல பணி ஒன்று வழங்கப்பட்டிருக்குன்னா அந்த வேலையின் நடவடிக்கைகளுக்கும் அந்த வேலையால் வரக்கூடிய விளைவுகளுக்கும் நாங்கள் பொறுப்பு என்றதை தெரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய ஹியூமன் ரிசோர்ஸ் வேல்யூ கட்டன்னு மேலே போகும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தால் இப்படி ஒரு வேலையை கொடுத்தா அதுலேயே அக்கறையாக சிரத்தையாக ஒருத்தன் வேலை செய்கிறானா இருந்தால் அவனை நீங்கள் தனியாக பார்க்க தொடங்குவீங்க. ஏன்னா அவன் தன்னுடைய வேலையை உணர்ந்து செயல்படுறான். ஒருவேளை ஒரு தப்பு நடந்தால் அவன் தன்னுடைய டைமை பற்றி யோசிக்காமல் நின்று அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் அடுத்த வேலைக்கு போவான். இப்படிப்பட்ட ஒரு ஊழியரை ஒரு முதலாளிக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த நிறுவனத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு கைவிட மாட்டாங்க. இனிமேல் என்ற அளவுக்கு அடுத்தடுத்த பொறுப்புகளையும் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அல்ல நினைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி எங்களோட வேல்யூஸை கூட்டிக்கணும்னா முதலாவது விஷயம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஃபேமிலி லைஃபுக்கும் பொருந்தும். நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கலாம், அல்லது ஒரு மகளாக இருக்கலாம், ஒரு மகனாக இருக்கலாம், அல்லது கணவராக இருக்கலாம். பட் உங்களோட ரோல் ஆஃப் டியூட்டி என்ன ஃபேமிலியில், அது நம்ம யோசித்தோம்னா அதை நம்ம சரியாக செய்திருக்கோமா? ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நம்ம சரியாக செய்கிறோமா? அந்த பொறுப்புக்கு நம்ம சரியான தகுதியான ஆளாக இருக்கிறோமா? அப்போ நம்ம செய்கிற வேலை சரியா? அப்போ செய்தால் தான், அப்படி யோசித்து அதன் விளைவுகளுக்கு நாங்களே பொறுப்புன்னு நினச்சி செயல்படக்கூடிய ஒருத்தருக்கு தான் இந்த உலகம் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக ஹியூமன் ரிசோர்ஸ் வேல்யூ அதிகரிக்கும். ஸோ நம்பர் 2, நம்பிக்கைத்தன்மை. நம்பிக்கைத்தன்மைக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறேன்னா இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க, ட்ரஸ்ட் வர்த்திஸ். அப்போ ட்ரஸ்ட் வர்த்தராக நம்ம இருக்கணும்னு சொன்னால், இன்டெகிரிட்டியாக நம்ம இருக்கணும்னு சொன்னால் அந்த நம்பிக்கைத்தன்மை எவ்வளவா இருக்கணும்? தன்னுடைய நேர்மை, தண்ட கண்ணியம், தண்ட
பிறர் முன்னால் அது என்றைக்குமே குனிஞ்சிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது என்ற எண்ணத்தை எப்போவுமே மைண்டில் ஃபீட் பண்ணி வச்சுருக்கணும். தன்னுடைய நேர்மை பற்றி மற்றாக்கள் ஒரு நாளும் குறைச்சி சொல்லக்கூடாது. அதாவது மற்றாக்களுக்கு தெரியாமல் நான் ஒரு தப்பு பண்ண போகிறேன், அது அல்ல அர்த்தம். தன்னுடைய நேர்மையிலையும் தன்னுடைய கண்ணியத்திலையும், அதாவது ₹1 பாக்கி இருந்தால் கூட நம்ம கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு அதை கொண்டு போய் நாங்கள் நேற்று நீங்கள் தர வேண்டியது பேலன்ஸ் இந்த ₹1 இருக்குது, இன்னொரு கடைக்காரருக்கு கூட்டி கொண்டு கொடுத்து பாருங்கள், அடுத்த முறை உங்களை நினைவு வச்சுருப்பார். இந்த மனுஷனுக்கு இந்த ₹1 நான் மிச்சம் கொடுக்கணுன்றதை இப்போ பாக்கி இல்லைன்றதுக்காக போயிட்டு இன்றைக்கி தேடி வந்து கொடுத்துட்டு போகிறேன். அதே மாதிரி நம்ம கை மாற்ற யார்கிட்டையும் வாங்கியிருந்தால் அந்த சொன்ன தவணையில் நம்ம அந்த பணத்தை கொண்டு கொடுக்கறதுக்கு என்ன முயற்சி எடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ நம்ம அந்த தவணைக்கு கொண்டு அதை கொடுத்தா தான் இன்னொரு நேரம் நமக்கு ஒரு அவசரம்னா கூட அவர் தயங்காமல் எங்களுக்கு உதவி செய்வார். இது மாதிரி சாதாரணமாக பேங்க்கில் நீங்கள் போய் பாருங்கள், ஒழுங்காக நீங்கள் பே பண்ணுற ஒரு கஸ்டமராக இருந்தால், அதாவது ஃபோன் பில் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கண்ணியம் தவறாமல் இந்த டைமுக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா ப்ரியாரிட்டி கஸ்டமர்னு சொல்லி உங்களோட ஃபோன் கம்பெனி கூட உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். அதுக்கு காரணம் அந்த கண்ணியம். இது இன்னொரு பக்கத்தால் சொன்னால், நீங்கள் ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுக்குறீங்க ஃபேமிலி லைஃப்பில். இப்போ உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க, அந்த வாக்குறுதியை தட்டி கழிச்சிங்களா இருந்தால் அடுத்த முறை நீங்கள் இன்னொன்று சொன்னீங்கன்னா உங்கள் பிள்ளைகளே உங்களை நம்பாது. சொன்னது செய்யணும். அதாவது யுவர் வேர்ட் இஸ் த சிக்னேச்சர். அதாவது வாயால் சொல்கிறது சைன் பண்ணி கொடுத்தது மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு நம்பிக்கைத்தன்மை இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் வேல்யூ அடுத்த லெவலுக்கு போகும். அது ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபாக இருந்தாலும் சரி. அடுத்தது ஒர்க் எத்திக்ஸ். 3வது ஒர்க் எத்திக்ஸ், பணியாற்றுறதுல ஒழுக்கம். அப்போ அலட்சியம் இல்லாமல் தொழில்முறை மரியாதையோட அர்ப்பணிப்போடு செயல்படுறது தான் இதை சொல்கிறது. இப்போ எப்படி அதை சொல்கிறது? அலட்சியமாக நம்ம ஒரு வேலையை செய்யக்கூடாது. இப்போ நம்ம பணியாற்றுற இடத்துல நம்மளோட வேலைக்கு ஒரு வேல்யூஸ் இருக்குது. சரி, அப்போ நம்ம நீங்கள் ஒரு மேனேஜர் கிரேட்டில் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த மேனேஜர் கிரேட்டில் இருந்து கொண்டு இருக்கிறதுக்காக அலட்சியமாக வேலை செய்யக்கூடாது. உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு கீழுக்கு இருக்கிற வேலையை கூட நீங்கள் அவதானமாக பார்க்கணும். ஆனால் நிறைய பேர் அப்படி இல்லை, அதை பொறுப்பு தானே இன்னொருத்தட்ட கையார்த்தி போட்டு இருந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கீழே வேலை செய்யக்கூடியவர் மேலேயும் அக்கறை இருக்கணும், அவருடைய செயல்படுத்தலே அக்கறை இருக்கணும். அலட்சியமாக அவரை பார்ப்பார். அது ஒரு பிரச்சனை வரும்பொழுது இன்னொன்று என்ன செய்வாங்க தெரியுமா? இப்படி கையை காட்டுவாங்க, இது நான் பார்க்குற வேலை இல்லை, அந்த ஸ்டாஃப் பார்த்த வேலை சொல்லுவாங்க. ஆனால் அது உங்களோட மேனேஜ்மெண்ட் எப்படி பார்க்கும்? உங்களை நம்பித்தானே அந்த பிரான்ச்சை கொடுத்துருக்கு, உங்களை நம்பித்தானே இந்த பணியை கொடுத்துருக்கு. இன்னொருத்தரை நீங்கள் கையை காட்டுறீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களோட ஒர்க் எத்திக்ஸ் என்ன ஆகுது இல்லையா? இதே மாதிரி ஃபேமிலி லைஃப்லேயும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அம்மாண்ட ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது குறைய இது என் கணவர்கிட்ட தான் இது பொறுப்பு, அவர் தான் பார்த்துருக்கணும், என்ன கேட்ட என்ன தப்புன்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல அம்மாண்ட ரோல் என்ன, அப்பாண்ட ரோல் என்ன? அப்பாவும் சில நேரத்தில் அம்மாவாதி செயல்படணும், அம்மாவும் சில இடத்துல அப்பா மாதிரி செயல்படணும். தேவைப்பட்டா அந்த இடத்துல நம்ம பேரண்ட்ஸ் என்று தான் சொல்லணுமே தவிர மதர் ஃபாதர்ன்னு டிவைன் பண்ணி பார்க்கக்கூடாது. இது ஃபேமிலி லைஃப்பில். இப்படி நீங்கள் ஒழுங்காக அந்த டைமில் அந்த ரோலை நீங்கள் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த ஒர்க் எத்திக்ஸோடு நீங்கள் வேலை செய்ய பழகுவீங்களா இருந்தால் உங்களோட ஹியூமன் ரிசோர்ஸ் வேல்யூ அதிகரிக்கும். அடுத்தது டீம் ஸ்பிரிட், கொலாபரேஷன்ஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது இணைந்து செயல்படுறது. இப்போ கூட வேலை செய்கிறாக்கிற நிலையை மற்றும் அவர்களுடைய திறனை மதிக்கணும். இது நிறைய பேர் செய்கிற தப்பு. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் ரொம்ப படித்தேன். ஆமாம், நீங்கள் டபுள் டிகிரி ஹோல்டர், ட்ரிபிள் டிகிரி ஹோல்டர், பிஹெச்டி ஹோல்டராக கூட இருந்துட்டு போங்க. உங்களோட கூட வேலை செய்கிறவங்க வெறும் எஸ்எஸ்எல்சி அல்லது அட்வான்ஸ் லெவல் படித்த ஒரு ஆளாக இருக்கலாம். ஆனால் அவரும் இதில் பார்ட் ஆஃப் த ஒர்க்கில் இருக்காருன்னா அவரையும் நம்ம அணைச்சி அவருடைய வேலைக்கும் நம்ம இடம் கொடுத்து அவரையும் நம்ம அணைச்சி கொண்டு தான் போகணும். டீம் ஸ்பிரிட் அங்கே முக்கியம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கிரிக்கெட்டை எடுத்தோம்னா அந்த இடத்துல 11 பேரும் விளையாடினா தான் அந்த டீம் ஜெயிக்கும். வெறுமனா ஒருத்தர் மட்டுமே பேட் பண்ணாலோ பவுலிங் பண்ணாலோ அது ஜெயிக்காது. அந்த டீம்ன்றது என்ன? அந்த கொலாபரேஷன் இருக்கணும். ஆனால் ஃபேமிலியில் இதை எப்படி பார்க்குறோம்? அப்பாண்ட வேலையும் அம்மாண்ட வேலையும் தங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாக அந்த வேலையை கொண்டு போனால் மட்டும்தான் அந்த ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு முன்னேறும். நீ யார் எனக்கு சொல்ல, நான் யார் அதை கேட்க, இதெல்லாம் வேலைக்காக. இப்படி 2 பேரும் அடிபட்டா குழந்தைகள் அடுத்ததாக சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும். அந்த குடும்பம் கொஞ்ச நாளில் கொலாப்ஸ். அதே மாதிரி அந்த கம்பெனி கொஞ்ச நாளில் கொலாப்ஸ். அப்போ டீம் ஸ்பிரிட் வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. இந்த டீம் ஸ்பிரிட் யாருக்கு இருக்கோ
அந்த டீம் ஸ்பிரிட் இருக்கிறவருக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் வேல்யூ அதிகரிக்கும். எப்படி? உங்கள் கூட மேலே வேலை செய்கிறவங்க அந்த டீமை ஒழுங்காக நடத்துறதுக்காக உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, அல்லது உங்கள் மேலே மதிப்பு வைப்பாங்க. உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க, நம்ம பாஸ்ன்னா எப்போவுமே நமக்குன்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்து, நமக்குடைய திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நம்மளையும் முன்னேற்றிக்கிட்டு தானும் முன்னேறுவார். நம்ம எப்போ இருந்தாலும் இவரோட தான் இருக்கணும் என்றது நம்ம கீழே வேலை செய்கிறவன் முடிவெடுப்பேன். இல்லாட்டி என்ன செய்வான்? உங்களை கடந்து போகிறதுக்கு அல்லது உங்களை தடந்து வேறு இடத்துக்கு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். இப்போ இந்த இடத்துல டீம் ஸ்ப்ரெட் உங்களுக்கு உடைஞ்சு போயிடும். அப்போ நம்ம யோசிக்கணும், ஹியூமன் ரிசோர்ஸ் வேல்யூவில் டீம் ஸ்பிரிட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அது ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் சரி, உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபாக இருந்தாலும் சரி. அடுத்தது லேர்னிங் ஆட்டிடியூட் அண்ட் ஸ்கில் க்ரோத், அதாவது அறிவு வளர்ப்பும் திறன் மேம்பாடும். அது எந்த இடத்துல வருது? நிறைய பேர் செய்கிற தப்பு என்னன்னா, எனக்கு எல்லாம் தெரியும். ஸ்கூல் லைஃப் முடிச்சோடனே நம்ம ரொம்ப படிச்சிட்டோம், யூனிவர்சிட்டி பாஸ் அவுட்டா கிராஜுவேட்டடா நம்ம ரொம்ப அறிவாளி அப்படி முடிவெடுத்துரும். இன்னும் அன்றைக்கு அந்த பரீட்சையில் நீங்கள் சித்தி அடைஞ்சிருக்கிறீங்க. வாழ்க்கை என்ற பாடம் டெய்லி உங்களுக்கு ஒரு பரீட்சை பேப்பர், மறந்துடாதீங்க. டெய்லி 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 உயிர் மூச்சு விடக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸாம், மறந்துடாதீங்க. அப்போ டெய்லி லேர்னிங் ப்ராசஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் கூட ஏதாவது டெய்லி நான் படிக்கிறேன். இப்போ வரைக்கும் புக் ரீடிங்ன்றது எனக்கு இருக்குது. இப்போ ஆன்லைன் புக் எடுத்துகிட்டு நான் படிச்சுட்ருக்கேன். கடைசி 2 பேஜாவது புதுசாக படித்து அதில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து எழுதி வைப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு புரிகிற கருத்தை எழுதி வச்சுட்டு தான் அன்றைக்கி நாளே தொடங்கும். இது ஒரு ப்ராக்டிஸ், கிட்டத்தட்ட பல வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இந்த ஒரு நாலேஜை நம்ம எடுத்துக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே ட்ரை பண்ணணும். அது ஸ்கில்னாலும், ஸ்கில் என்ன? ஒரு திறன் மேம்பாடு. எப்போவுமே நாம் ஒரு பிகினராக இருந்துட்டோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. எக்ஸ்பர்ட்ன்ற மைண்ட் செட் வந்தால் எங்களோட பிரெயின் ஹோல்ட் பண்ணிடும், அதுக்கப்புறம் அந்த கதவு மூடிடும். பட் பிகினர்ஸாக எப்போவுமே நம்ம இருக்க 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 நமக்கு அறிவு என்பதும் திறன் என்பதும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நிறைய பேர் அதை செய்கிறாங்களா? இல்லவே கிடையாது. எனக்கு தெரியும், ஐ நோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ என்றது அவங்களோட எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு திறன். இது இப்படியான எண்ணத்தை முதல்ல கைவிடணும். நான் இன்ன வரைக்கும் லேர்னிங் ப்ராசஸில் இருக்கேன். அதுக்காக நான் பெரிய ஆளுன்னு சொல்ல வரல. பட் என்னால் அது முடியுது என்றதை நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்ததை உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். நான் பெரிய ஆளுன்னு சொல்ல வரல. என்னை தாண்டி எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்போ அந்த பிகினிங் மைண்ட் செட்டில் இருந்தால் ஒன்று தலைக்கணம் வராது. எனக்கு தலைக்கு மேலே கணம் வாரத்துக்கு ஒன்றுமே கிடையாது. பார்க்க அப்படி இது இருக்கா? தலைக்கு மேலே ஒன்றும் இல்லை தானே? அது மாதிரி மற்றவர்களுக்கும் தலைக்கு மேலே தலப்பாக கட்டுற மாதிரி ஒரு எண்ணம் வர வேண்டாம். அப்படி தலப்பாக மற்றவங்க கட்டினா கூட தலை தாண்டு எப்பவுமே நம்முடைய மனசில் நம்ம எப்போவுமே ஒரு பிகினர், நம்மளை விட எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அப்போ நம்ம இன்னும் லேர்னிங் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குன்றதை மனதில் வச்சுருந்தோம்னா ஒவ்வொரு நாளும் என்னோட ஹியூமன் ரிசோர்ஸ் வேல்யூ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் 6 எமோஷனல் இன்டெலிஜென்சி. அது என்னது? உணர்ச்சி மேலாண்மை. இப்போ நம்மளுக்கு நார்மலாக என்னென்ன உணர்ச்சி வரும்? கோபம் வரும், பதட்டம் வரும், அடுத்த அழுகை வரும், அவசரம் வரும், இதெல்லாமே மன உளைச்சல், டிப்ரெஷன், இதெல்லாம் வரும். மனிதன்னா இதெல்லாம் வரும். மனித மனசுக்கு இதெல்லாம் சகஜம். ஆனால் அதை கூடுமானவரை மறைக்க அல்லது வெளிப்படுத்தாமல் இருக்க பழக வேணும். நிறைய பேர் அதை செய்யவே மாட்டாங்க. என்னுடைய ஜாப், நான் ஒரு பெரிய மேனேஜர் கிரேட்டில் இருந்திருக்கேன். நான் வேலை செய்யும் பொழுது சில நேரத்தில் எங்கிட்ட வேலை செய்கிற பணியாளர்கள் மூலையிலேருந்து அழுதுட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். அவங்க போய் பார்த்து பேசும்பொழுது சாதாரண சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் எமோஷனலாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. என் மேலதிகாரி பலமுறை கோவப்பட்டு எரிஞ்சு விழுந்திருக்காங்க. விளங்குதா? எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். எதுக்கு இவ்வளவு கோபம்? எதுக்கு இவ்வளவு பதட்டம்? அந்த பதட்டம் தான் சில தவறுகளுக்கு காரணமாக முடியும். இன்னொரு பக்கத்தில் சொன்னால், விவாதம் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை தவிர்க்க பழகணும். ஆர்கியூமெண்ட் வரக்கூடிய இடத்துல அமைதி காக்க தெரியணும். அந்த இடத்துல பதிலுக்கு பதில் பேசக்கூடாது. கணவன் மனைவி கிடையாது, இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். விவாதம் வருதுன்னா மேக்சிமம் அமைதி. அதுக்காக பணிஞ்சு போக சொல்லலை, உங்களோட கருத்தை நான் கைவிட சொல்லலை. சரியான சந்தர்ப்பம் வரும் வரை காத்திருக்கணும். அந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கான சரியான வார்த்தை நிதானத்துடன் உங்களோட கருத்தை முன்வைத்து அதை ஏற்க வைக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போகணும். அதாவது பொலைட்டான வேர்ட்ஸை பயன்படுத்தணும். நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை அடுத்தவர் மனதை காயப்படுத்தவே கூடாது.
அப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தைக்குள்ளே அந்த கருத்து தான் போகணுமே தவிர அது காயத்தை படுத்தக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதாவது நீங்கள் போடுற ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு சின்ன துவாரத்தின் வழியாக அந்த மருந்து தான் உள்ளே போகணும். அதுக்காக வெட்டி மருந்து உள்ளே தள்ளக்கூடாது. அதாவது இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படாமல் அதை கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் உங்களோட ஹியூமன் ரிசோர்ஸ் வேல்யூ ரொம்ப அதிகரிக்கும். இது நான் சொல்லலை, பெரிய ரிசர்ச்லேருந்து நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக லாஸ்ட்டு நான் சொல்கிறது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக உணர்வு. இந்த சமுதாயத்தால் நீங்கள் மதிக்கணும்னா இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள நபராக நீங்கள் மாறணும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன பயன்பட்டிருக்கீங்க? சும்மா சோஷியல் மீடியாவில் நான் இப்போ போடுற வீடியோ கூட சமுதாயத்துக்கு பயன்படுறதை நினச்சி போடலை. எனக்கு பிரயோசனமாக என்னட்ட கேட்குற ஆக்களுக்கு இது போய் சேர்றபடியா இது மற்ற ஆக்களுக்கும் பிரயோசனப்பட்டா படட்டும்ன்றதுக்காக போட்டனே தவிர இதில் எந்த விதமான பண நோக்கமோ அல்லது கௌரவ நோக்கமோ எனக்கு கிடையாது. சரியா? நான் நிறைய பேருக்கு இதை போட்டிருக்கேன். அது மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில் இது எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தட்ட வாழ்க்கையிலையாவது இன்னைக்கு இந்த செய்தி அவருடைய மனதை அல்லது அவருடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்தால் அது எனக்கு சந்தோஷம். அவ்வளவுதான். இந்த சமுதாய பொறுப்புணர்வு, இதை தாண்டி இன்னொரு சமுதாய பொறுப்புணர்வு இருக்குது. என்ன தெரியுமா? நீங்கள் தெருவில் நடந்து போகும்பொழுது கண்ணுக்கு முன்னாடி இது ஜப்பானீஸ்லேயே நான் பார்த்தேன். ரோட்டில் ஒரு குப்பையை கண்டாங்கன்னா முதல்ல எடுத்து ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு போகிறாங்க. ஒரு வீடியோ பார்த்தேன். ஏன்னா அந்த நாட்டில் குப்பை ரோட்டில் கிடக்கிறத கூட அவங்க அபகீர்த்தியாக நினைக்கிறாங்க. நாட்டுக்கு அபகீர்த்தி இல்லை, தனக்கு அபகீர்த்தியாக நினைக்கிறாங்க. அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பிரஜைக்கு இப்படி ஒரு உணர்வு இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் எங்கே துப்பலாம், எங்கே குப்பையை போடலாம்ன்றதை பற்றி கவலையே கிடையாது. ஸோ அதை பற்றி ஒரு சென்ஸ் கூட கிடையாது. அதுக்காக நான் எல்லாரையும் சொல்லலை, எனக்கு முன்னால் நடந்திருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த சமுதாயத்துக்கு முன்னால் நான் எப்படி இருக்கிறேன், சமுதாயத்துக்கு நான் பயனுள்ள ஆளாக இருக்கிறேன்னா, பக்கத்து வீட்டுக்காரனாவது நம்மளை மதிக்கிறானா இல்லையா? அதுக்காக அவன் கேட்குறான்னு கடன் கொடுக்க சொல்லலை உங்களை. அப்புறம் தப்பாக போயிட்டு அப்புறம் நான் சொல்கிற கருத்தை பிள்ளையாக விளங்கி கொள்றதில்லை. அப்புறம் கடனை கொடுத்துட்டு இவன் சொன்னதால் நான் கடன் கொடுத்தேன்னு சண்டைக்கு போகிறதில்லை. பயன் வேறு, நீங்கள் கொடுக்கறதால மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் வேறு. விளங்குதா? நீங்கள் பயனை மற்றவர்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக கொடுக்கணுமே தவிர உங்களுக்கு மிதம் மிஞ்சினதாக ஏதாவது செய்யலாமே தவிர உங்களை கடன் வாங்கி கொடுன்னு சொல்லலை, உங்களோட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு வான்னு சொல்லலை. அதாவது மற்றவர்கள் மதிக்கிற மாதிரி, சமுதாயத்தில் ஒரு நல்ல மரியாதை இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் வேல்யூ அதிகரிக்கும். இந்த கோட்பாடை மனதில் வச்சு கொண்டு தான் நான் இன்றைய நாள் ஆரம்பித்தேன். நான் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு லெசன், ஆனால் ஒரு கிட்டத்தட்ட 17-18 நிமிஷம் நான் பேசிட்டேன். உண்மையிலே வெரி சாரி. நீண்ட பெரிய ஒரு வீடியோ. இதை பார்த்த உங்களுக்கு மிக மிக நன்றி. நான் அது ஒரு நல்ல ஒரு செய்தின்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசினேன். ஸோ இதை கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கப்போடு இந்த சிந்தனை, ஆமாம் கப்புக்குள்ளே இருக்கிறது ஆறிடுச்சு, பரவாயில்ல, சூடுவாக்கி குடிச்சிடலாம். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். காட் பிளஸ் யூ.